நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களுக்கு உடலை விட்டு நீங்கி உலகும் கலையை கற்றுக் கொடுக்கும் குரு சாந்திவனி அவர்களை இமயமலையில் பத்ரிநாத் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறார். குருவே, நாம் எங்கே செல்கிறோம்? இமயமலையை பார்க்க. 12 நாட்களாய் பத்ரி நாராயணனை தரிசிக்கவில்லை. செல்வோம். அங்கு அவர்கள் தேவர்களோடு இணைந்து பத்ரிநாதரை துதிக்கிறார்கள். நாராயணன் திருவுள்ளம் எதுவோ அதுபோல் நடந்திடுமே. வானவர் யாவரும் ஆனந்தமாக வாழ்த்தி வணங்கினரே.
பத்ரிநாதரை தரிசித்து திரும்புகையில் குரு சாந்திபனி ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை வானமார்க்கமாக மதுராவின் மீது அழைத்துச் செல்கிறார். அவருடைய எண்ணம் மகர்ஷி கர்கரை தரிசிக்க வேண்டும் என்பது. அட, இது நம் கோகுலம் அல்லவா? கோகுலம் தானே குருதேவா? ஆம். போகிற வழியில் மதிப்புக்குரியவரான நமது மாமுனிவர் கர்கரையும் பார்த்து செல்ல நினைத்தேன். மேலும் யமுனையின் பக்கத்தில் அவர் ஆசிரமம் இருக்கிறது. செல்வோம். அகிலங்களை காப்பவனே, ஆதாரமான அனந்தனே, இந்த பக்தன் தாழ்பணிந்து வணங்குகிறேன். தம்மை தரிசித்த ஆனந்தத்தில் மெய் சிலிர்த்து விட்டது பிரபு, மெய் சிலிர்த்து விட்டது. கட்டளையிடுங்கள் மாமுனிவரே, என்ன செய்ய வேண்டும்? ஞானப்பழமே, தாங்கள் என்னை பெரியவனாக்காதீர்கள். தாம் எனது இறைவன் பரமேஸ்வரனுடைய பிரியமிக்க சீடர். ஆகையினால் தமக்கு சேவை செய்வது என் கடமையாகிறது. முனிவரே, தமக்கு நான் நன்றி கூற வந்திருக்கிறேன். தாம் அல்லவா இந்த மணியான மாணவர்களை பாடம் கேட்க அனுப்பினீர்கள். இவர்கள் 64 கலைகளையும் 64 நாளில் படித்து முழு தேர்ச்சி அடைந்தார்கள். மாணவர்களுக்கு நான் மனமாற கற்றுத் தந்திருக்கிறேன். இதுவரை பூமியில் ஆசிரியர் யாருக்குமே இவர்களைப் போன்ற மாணவர்களை சீடனாக பெறுகின்ற நல்வாய்ப்பு இறந்த சரித்திரம் கிடையாது. முனிவரே, நான் செய்த பெருந்தவறு. இத்தனை நாள் வரை மாணவர் என்று அஞ்ஞான திரைக்குள் இருந்தேனே. இத்தனை நாளும் மடமையினால் நான் இந்த சித்தர்களை இனம் காணாமல் போனேனே. ஒரு முறை சொன்னாலே அறிகின்ற திறமைமிக்க ஞானிகள். முனிவரே, தாங்கள் இவர்களை வரவேற்ற முறையில் உண்மை எனக்கு வழங்கியது. இவர்கள் அபூர்வ பிறவிகள். உலகம் வாழ்வதற்காக பிறந்த இறைவன். இத்தனை நாளும் மடமையினால் நான் இந்த சித்தர்களை இனம் காணாமல் போனேனே. ஒரு முறை சொன்னாலே அறிகின்ற திறமைமிக்க ஞானிகள். முனிவரே, தாங்கள் இவர்களை வரவேற்ற முறையில் உண்மை எனக்கு வழங்கியது. இவர்கள்
அபூர்வ பிறவிகள். உலகம் வாழ்வதற்காக பிறந்த இறைவன். இவர்தான் மூவுலகத்தையும் காக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவர் 3 உலகத்து பாரங்களையும் தன் தலையால் தாங்குபவர் மகாபிரபு ஆதிசேஷன். தம்மால் புரிந்து கொள்ள இயலாது. நான் பார்வையிருந்தும் பார்வையற்றவன். என் மடமை தெய்வம் இவர்கள் என்ற உண்மையை இவன் அறியாமல் போய்விட்டான் அல்லவா? கலையே வடிவமான கடவுளுக்கு கற்றுத் தருவதாக நான் நினைத்தேனே. இல்லை, தாங்கள் தங்கள் மடமையினால் நினைக்கவில்லை. மாயத்திரையால் பகவான் உங்கள் கண்களை மூடிவிட்டார். அவர் முன் அமரலாம், அமர்ந்தாலும் அவரை அறியவோ புரியவோ முடியாது தங்களால். சித்த புருஷனும் மகாத்மாவும் கூட அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. தெய்வத்தின் விருப்பம் அப்படி இல்லை என்றால் தெரியாது. இறையருள் என்று வரும் தெரியாது. இறைவனையே கேளுங்கள். தாம் நினைக்கிறீர்கள் தங்கள் நினைப்பால் இங்கு வந்ததாக. இல்லை முனிவரே, தங்களை ஆட்டுவித்தவர் அங்கிருக்கிறார். தங்கள் விருப்பத்தில் இங்கே வருகின்ற நினைப்பினை அவர்தான் தந்தார். மாமுனிவர் கர்க்கரால் கண்டேன் பிரபுவை. என்ன பெருந்தவம் செய்தவன் நான். என் பிரபுவை காண கற்பனையில் இதுவரை கண்டிருந்த என்னவனை இப்போது நேரிலேயே பார்க்க முடிந்ததே. இத்தனை காலமாக அறியாமையிலே என் கண் மூடியிருந்தது. பேருண்மை இப்போது புரிந்தது. மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். எங்கும் நிறைந்தவரே, எதிலும் நிறைந்தவரே, மடமையில் மூழ்கி இருந்தேன். மன்னியுங்கள் பிரபு. அகந்தையின் வலையில் பிடிபட்ட காரணத்தால் நான் மாயையின் வசம் இருந்தேன். தாம் கருணை என்ற கடல், பிழை புரிந்த பெரும் மூடனை மன்னித்து மனமிறங்கி திருவடியில் இடம் தாருங்கள் பிரபு. மூடன் எனக்கு பாசபந்தங்கள் அறுத்து முக்தி அளியுங்கள் பிரபு. மாமுனிவர் சாந்திபனி, யாம் அறிவோம். நடந்ததிலும் இனி நடக்கப் போவதிலும் தங்கள் பிழைகள் எதுவும் இல்லை. இதெல்லாம் எமது மாயை நடத்தி வைப்பது, எம் இச்சையினால் நடப்பது. எமக்கு உமது நேர்மை கண்டு நெஞ்சம் மகிழ்ந்தது. உமது சிந்தனையால், உமது கனிந்த தூய சிவ ஆராதனையால் உம்மை பாராட்டுகிறேன். உமக்கு மாயையிலிருந்து முக்தி அளிக்கிறேன். முக்தி பெறுவதற்கு
நேரம் காலம் இருக்கிறது. ஏனென்றால் உமக்கு இன்னும் சில எண்ணங்கள், ஆசைகள் எஞ்சியிருக்கின்றன. மாமுனிவர் சாந்திபனி, யாம் அறிவோம். நடந்ததிலும் இனி நடக்கப் போவதிலும் தங்கள் பிழைகள் எதுவும் இல்லை. இதெல்லாம் எமது மாயை நடத்தி வைப்பது, எம் இச்சையினால் நடப்பது. எமக்கு உமது நேர்மை கண்டு நெஞ்சம் மகிழ்ந்தது. உமது சிந்தனையால், உமது கனிந்த தூய சிவ ஆராதனையால் உம்மை பாராட்டுகிறேன். உமக்கு மாயையிலிருந்து முக்தி அளிக்கிறேன். முக்தி பெறுவதற்கு நேரம் காலம் இருக்கிறது. ஏனென்றால் உமக்கு இன்னும் சில எண்ணங்கள், ஆசைகள் எஞ்சியிருக்கின்றன. உமது முற்பிறவி தந்த கர்ம வினையால் ஒரு சில சுகதுக்கம் அனுபவிக்க இருக்கிறது. அதுவரை உம்மை எமது மாயை ஆட்டி வைக்கப் போகிறது. முன்வினைகள் முடிகின்ற போது எமது கிருபையினால் உமது கர்ம வினையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் மனதில் என் மீது அசையாத பக்தி பெருகப் போகிறது. அப்போது தாம் இந்த நிலையாத உடலை விட்டு எமது கோலோகம் செல்வீர்கள். அங்கே உமக்கு எமது பாரிஷதர்களில் ஒருவராக கௌரவம் கிடைக்கப் போகிறது. எமது மாயையின் மகிமையினால் உமக்கு கிடைத்த இந்த காட்சி நினைவில் நிற்காது. அதற்கு காரணம், ஒரு குருவுக்குரிய மரியாதைகளை தாங்கள் ஏற்கும் மனம் வேண்டும். இன்று நடத்திய பாடம் முடிந்துவிட்டது. நான் அறிந்த, என்னிடம் இருந்த அத்தனை பாடங்களையும் புகட்டிவிட்டேன். ஆசிரியரின் கடமை முடிவு பெறுவது என்பது என்று தன் மாணவர்களுக்கு அறிய வேண்டியதில் தேர்ச்சி பெறச் செய்கிறாரோ அன்று, அந்த நாள்தான் அவருக்கு கடமை முடித்த நாளாகின்றது. இன்று நான் உங்கள் இருவருக்கும் பயிற்சி அளித்ததின் பயனாக பிறவிப் பயன் பெற்றேன். மாணவ மணிகளே, வாழ்வெனும் பயணம் தொடங்க அனுமதிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு புகட்டிய பாடங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தீபமாக வழிகாட்டும். என்றும் இதை மறக்காதீர்கள். இன்று குருதேவர் உங்களை ககன மார்க்கமாக அழைத்து போயிருந்தாரா? வெகு தூரம் போயிருந்தோம். அப்படியா? அப்படி உங்கள் கிராமத்தின் மேலே போகின்ற நேரத்தில் மெய்யாகவே போனீர்களா கிருஷ்ணா? அப்படி போகும்போது உன் மாதாவை கண்டேன். மாதாவை கண்டாயா? இல்லை இல்லை, நீ பொய் பேசுகிறாய். அம்மாவை நீ எப்போது பார்த்திருக்கிறாய்? இதற்கு முன் நீ கண்டதில்லையே. பேசும்போது நீ அடையாளம் சொல்லியிருக்கிறாயே.
அன்னையின் இடது மூக்கில் மச்சம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? ஆ, உன் அன்னைக்கு கொஞ்சம் சப்பையான மூக்கு இல்லையா? ஆ, ஆ. உன் அம்மாவின் தலை சற்று கருத்து, சற்று வெண்மையாக சுருண்டு, ஆ, ஆ. அம்மாவின் கையில் தழும்பு, அது கொம்பு குத்தி. ஆ, அன்று எங்கள் மாடுதான் குத்தியது. அவள்தான் என் அம்மா. என்ன செய்தாள்? அம்மாவா? தயிர் பானையில் மத்தால் கடைந்தார்கள். பானையிலா? வெண்ணெய் எடுத்தாளா? அம்மாவுக்கு தெரியாது நான் பானையிலிருந்து வெண்ணெய் திருடியது. பானையில் இருந்தா? ஆ, எங்கே? காட்டு, காட்டு, காட்டு அதை. காட்டுவோம் காட்டுவோம். ஜெய் மகாமாயி. எடுத்துக்கொள். அட, அம்மா வைத்திருந்ததுதான். ம், பெரிய திருட்டு பிள்ளைதான் நீ. பலே நண்பா, நண்பனுக்காக திருடினாயா? இன்று எத்தனை நாளைக்கு பிறகு அம்மா கடைந்த வெண்ணெயை சாப்பிட போகிறேன். ஆ, என்ன சுதாமா, இருப்பதையெல்லாம் நீயே தின்னுவாயா? இல்லை இல்லை, இதில் 3 பங்கு வைப்பேன். ஆ, இந்தா பிடி, நான் போய் இலை கொண்டு வருகிறேன். ஆ, ஆ. இந்தா இலை. ஏன் சுதாமா, என்ன விஷயம்? ஏன் அழுகிறாய்? பிரிய போகிறோம். உன்னை போல் ஒரு நண்பன் கிடைப்பானா? நண்பன் நான் இருக்கும்போது நண்பன் கிடைப்பானா என்று அழுவது எதற்கு? கற்பது இங்கே முடிந்து விட்டதே. நீ போய்விடுவாயே, அப்புறம் எனக்கு தனிமைதானே. பழகுவதற்கு வேறு நண்பனும் இல்லையே. அட, கிருஷ்ணன் என்ற நண்பன் இருக்கிறேனே. இன்னும் ஒரு நண்பனை தேட தேவைதான் என்ன? கேள், உனக்கு நண்பன் தேவைப்படும் போது என்னை பற்றி நினைத்தால் ஓடோடி வருவேன். நண்பா தேவைப்படும் போது நினைக்க தயங்காதே. நண்பா, என்னை பார்க்க நீ வருகிறாயா? உன்னை பார்க்க நான் வருவதா? வாக்களிக்கிறாயா? நான் கேட்கிறேன். போனால் மறக்க மாட்டாயே? மறந்தால் எனக்கு தாங்காது. இப்படி ஒரு உயிர் நண்பனை மறப்பவன் சுதாமா இல்லை, சுதாமா இல்லை. சுதாமா, சுதாமா, சுதாமா. மௌனமாக சிந்திக்கிறீர்கள். எதை பற்றி? என்ன யோசிக்கிறீர்கள்? கிருஷ்ணனின் மகிமை பற்றித்தான். கிருஷ்ணனின் மகிமையா? கிருஷ்ணனின் மகிமையை பற்றி என்ன வேண்டும்? ஏனோ திடீரென்று ஒரு யோசனை. காற்றிலே இன்று சென்ற சமயத்தில் மாதவனின் இன்னொரு கோலம் கண்டேன். கண்டது எந்த ரூபத்தில்? என்னென்று சொல்ல பிரமித்து விட்டேன்.
4 கரங்களா 8 கரங்களா? ஒன்றுமே புரியவில்லை. திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். குழம்புகிறது என் மனது. பார்த்தது ஞாபகத்தில் இல்லை. அது பற்றி எனக்கும் தெரியும். அவர்கள் தரணியிலே கால் பதித்த தெய்வப் பிறவிகள். உலக மக்களிலே ஒருவர் அல்ல. மண்ணுலகம் பண்ணிய புண்ணியந்தான், சந்தேகமே இல்லை. ஒருவேளை நான் சொப்பனம் கண்டேனோ? இருக்கட்டுமே, நல்லதை பார்த்தீர்கள். அவர்கள் வருகை நன்மைக்குத்தான். நீதி நெறிகள் வாழ நற்பணி செய்ய வந்திருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறேன். புராணங்களிலும் அதற்கு சில குறிப்புகள் உண்டு. தர்மம் நிலைக்க தேவலோகத்தில் வாழும் தேவர்களும் இங்கே ஏதேனும் சாபத்தால் மனித ரூபத்தில் பிறவி எடுப்பார்கள். மனதுக்குள்ளே கிருஷ்ணனை பற்றியும் அதே எண்ணம்தான். கிருஷ்ணனும் சாபத்தின் காரணத்தால் கிருஷ்ணா, வா கிருஷ்ணா, வா பல்ராமா. குருதேவா, குரு மாணவனுக்கு கல்விக் கண்களை திறக்கிறார். அந்த நன்றிக் கடனை அவன் எத்தனை பிறவி எடுத்தாலும் தீர்க்க இயலாது. பொதுவாக நடைமுறைகளை கருத்தில் கொண்டால் ஆசிரியருக்கு குருதட்சணை அளித்தல் சீடனின் கடமை. ஆகையால் தாழ்பணிந்து நான் வேண்டிக் கொள்வது, தாம் நியாயமென்று நினைப்பதை வெளிப்படையாக குறிப்பிட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். உளமாற சொல்லுகிறேன், எது வேண்டுமென்றாலும் அவ்வாறே அர்ப்பணிக்கிறேன். கிருஷ்ணா, இப்படி நேர்மையாக நீ சொன்னது கடமையை காப்பாற்றுகின்ற நல்ல மாணவன் என்று காட்டுகிறது. படிப்பு விற்பனை பொருள் அல்ல. ஒரு குரு தட்சணைக்கு ஆசைப்பட்டு படிப்பை விற்றாரானால் அது பண்பல்ல. குரு என்று சொல்லிக்கொள்ள அருகதையில்லை. அவர் ஒரு தரம் தாழ்ந்த விற்பனையாளர். அந்த விற்பனை மனப்பான்மையில் பிரம்மையான சாரத்தை எவ்வாறு வழங்குவார்? மாணவ மணிகளே, ஆச்சாரியனுக்கு தர விரும்பும் நன்றிக் கடனுக்கு புதுமையானதொரு குருதட்சணை என்ற பெயரால் எனக்கு வாக்குறுதி வேண்டும். ஆணையிடுங்கள் குருதேவா. பிறகு மாறக்கூடாது. நான் பயிற்றுவித்த கலைகளை உலகத்தின் நலனுக்காக மட்டும் பயன்படுத்து. இன்னும் அநேக சக்தி பெற்றிருக்கிறீர்கள். அதை உபயோகிப்பதற்கு கேடான மார்க்கங்களில் செலுத்தி அச்சுறுத்தி அடக்க சாதனங்களாக அதை கையில் எடுக்க கூடாது. உன் பணியும் நினைப்பும் கூட நல்லவர்களுக்கு சீரான நல்ல வாழ்வு அமைத்து தந்திட பயன்படுத்து. எங்கு அநீதி நடக்கிறதோ, அறங்கள் தடம் புரளுகின்றதோ, அங்கு சென்று நீ இந்த சக்திகளை மறுவாழ்வுக்கு பயன்படுத்து.
வாக்குறுதி கொடு. போதும், இதுவே என் குரு தட்சணை. குருதேவா, நான் வாக்குறுதி தருகிறேன். இருவரும் வாழும் வரை அப்படியே நடந்து கொள்வோம் என்று. இவ்வளவு நாளும் இந்த மாணவர்களை நீங்கள் அன்போடு கண்ணுக்கு கண்ணாக மதித்தீர்கள். தங்கள் தாயன்புக்கு எப்படி நாங்கள் நன்றி கூறுவது? தங்கள் பரிவையும் பாசத்தையும் மறக்கவே முடியாது வாழ்நாளில். பிரியமாதா, தங்கள் அன்புக்கு எல்லையுண்டோ? அதற்கு கைமாறி என்ன? உளமாற சொன்னால் அதை மனமாற செய்வேன். மாதா சொன்னால் நீ முடித்து தர முடியாது. அதனால்தான் மௌனமாக இருக்கிறேன். இல்லை மாதா, நடக்க முடியாததே இல்லை. நான் முயற்சி செய்தால். நான் வாக்களிக்கிறேன். என் உயிரை பணயம் வைப்பதா இருந்தால் கூட என் உறுதிமொழியை நான் தவறாமல் முடிக்கிறேன். தாயே, சொல்லுங்கள், என்னால் முடியும். என்னிடம் சொல்லுங்கள் மாதா, ஏன் இந்த நிலைமை? சொல்லுங்கள் மாதா, சொல்லுங்கள். குருமாதா, சொல்லுங்கள். சொல்லுங்கள் குருமாதா, சொல்லுங்கள் மாதா, சொல்லுங்களேன். எப்படி சொல்லுவது? முடியாத ஆசை முடிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அதனால்தான் பேச்சு வரமாட்டேன் என்கிறது. பேச வாய் மறுக்கிறது. போதும், விட்டுவிடு, போதும். மீண்டும் சொல்லுகிறேன், நம்புங்கள் என்னை மாதா. பொறுப்போடு சொல்கிறேன், செய்து முடிப்பேன். சொல்லுங்கள், சொல்லுங்களேன். சொல்லுகிறேன். என் ஆசை மகன், ஒரே மகன் புனர்தத்தன் இறந்து போவதற்கு பிறந்தான். அப்பனே, அப்பனே, என் பிள்ளையை மீண்டும் பார்ப்பதற்கு நீ கொண்டு தருவாயோ? முடியுமா? முடியாதடா கண்ணா. என் பிள்ளையை எனக்கு மீட்டு தருவது முடியாதடா. எனக்கு பொய் வாக்குறுதி எதற்கு கொடுக்க வேண்டும்? தாய் ஒருத்தி மீண்டும் மீண்டும் ஏமாறத்தான் வேண்டுமோ? முடியாத வாக்குறுதியை மீட்டுக் கொண்டு விடு. உங்கள் மகன் எப்படி இறந்தான்? அவனை சமுத்திரம் தின்றது. அவனை சமுத்திரம் தின்றது. அப்படியா? ஆம், எங்கள் பிரயாகை பயணத்தில் மூவரும் நீராடச் சென்றோம். எங்கள் மகன் புனர்தத்தனும் எங்களுடன் அங்குதான் நீராடினான். திடீரென்று சமுத்திரத்தின் அலை அவனை எடுத்துச் சென்றது.
இனி அவன் திரும்பி வரமாட்டான். பிறந்தான், அவன் வளர்ந்தான், பெருந்துயரை எங்களுக்கு தந்தான். மௌன வேதனையில் மரங்கள் போல் வாழ்கிறோம். அவன் தாய் சொல்லி சொல்லி அழுகிறாள். முடிந்தது உங்கள் மகன் கதை என்று எப்படி நினைத்து நீங்கள் இப்படி முடிவுக்கு வந்தீர்கள்? கண்ணா, சமுத்திரம் அவனை தின்றது. அவன் எப்படி திரும்ப வருவான்? ஏன் மாட்டான்? சில சமயம் அதிசயங்களும் நடக்கின்றன. சமுத்திரத்தில் மூழ்கிய ஜீவன் மடிவதில்லை. மூழ்கி மேலே வர முடியாமல் அலைகளோடு போராடிக் கொண்டு அவன் எங்கோ அக்கறைக்கு போய் சேர்ந்திருந்தால் நடக்கக்கூடியது. அதுவே நடந்து அதை போல் உங்கள் மகனும் கூட இன்று எங்கோ ஒரு தேசம் போயிருந்தாலோ? மீண்டும் மீண்டும் பேசி என்னை பாசவலையில் சிக்க வைத்து புலம்ப வைக்காதே. தன் மகன் மடிந்து போய்விட்டான் என்பதை ஒரு தாயால் நம்பவே முடியாது. மறந்து போன பழங்கதையை ஞாபகப்படுத்தி விட்டாயே. தாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் மாதா. பூரணமாக நம்புங்கள், உங்கள் மகன் கிடைப்பான். இந்த பேச்சு பிள்ளையை தராதே. பறிகொடுத்த மனப்புண் ஆறவே ஆறாது. நான் பெற்றேன். பெற்று வளர்த்து பறிகொடுத்த அந்த கதையை மறந்தும் போய்விட்டேன். மீண்டும் அதை நினைவுபடுத்தி என்னை புலம்ப வைத்து பார்க்காதே. இறந்து போன பிள்ளை திரும்ப வரப்போவதில்லை. என் பிள்ளையை யாராலும் திருப்பி தர முடியாது. கொடுத்த வாக்குறுதியை திரும்ப பெற்றுக்கொள். உன்னுடைய சோகத்தீயை காலந்தான் அணைக்க வேண்டும். நல்லது செய்தாய். கண்ணனை இப்போது விடுவித்து விட்டாய். இல்லை குருதேவா, முன் சொன்ன சொல்லிலிருந்து மாறவே மாட்டேன். மாதாவுக்கு வாக்களித்தேன். உயிர் போனாலும் சொன்ன சொல்லில் பின்வாங்க மாட்டேன். இதை சபதமாக ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் பெற்ற மைந்தன் இன்று எந்த உலகம் போனாலும் என்ன, போய் அவனை தேடி உங்கள் முன் நான் நிறுத்துவேன். அப்படி நான் செய்துவிட்ட பிறகே ஆச்சாரிய கடன், குருதட்சணை கொடுக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து விடுபடுவேன். தங்கள் மகனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரும் வரை நான் பிறந்த வீட்டில் கால் வைக்க மாட்டேன். மாணவனை வாழ்த்துங்கள். என் முயற்சியிலே நான் வெற்றி பெற.
அகிலம் காப்பவரே, அனைத்தையும் ஆள்பவரே, மண் மீது நடந்து கடல் பக்கம் வந்தீரே. இப்படி ஒரு தரிசனம் நான் காண்பதற்கு நின்றீரே. கோடி கோடி வணக்கம். காத்திருக்கிறேன். இந்த எளியவனுக்கு என்ன கட்டளை? கடல் அரசனே, எமது குரு மகாத்மா சாந்திபனியின் மைந்தன் புனர்தத்தன் உமது ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே பெற்றோருடன் நீராடினான். இங்கிருந்து உங்களுடைய அலைகள் அவனை பறித்துச் சென்றன. எமது கட்டளை இது. அந்த புனர்தத்தன் எங்கு போனான்? அவனை நீங்களே தேடி என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். பிரபு, புனர்தத்தன் இப்போது இங்கே இல்லை. அப்படியானால் எங்கே? பகவானே, பாயும் என் அலை மீது பஞ்சஜன் என்ற பெயருடைய ராட்சசன் இருக்கிறான். இது அந்த அரக்கனின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அவன் பழக்கமே குளிப்பதற்கு இங்கு வருபவர்களை இழுத்துக்கொண்டு சமுத்திரத்திற்குள் சென்று தின்று விடுவதுதான். புனர்தத்தனுக்கும் அது நேர்ந்திருக்க வேண்டும். அந்த பயங்கர அரக்கன் இப்போது எங்கிருக்கிறான்? இப்போது அவன் சமுத்திரத்தின் அடியிலே மறைந்து கிடக்கும் ஒரு சின்ன சிறு சங்குக்குள்ளே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சின்னஞ்சிறு சங்குக்குள்ளா? ஆம், அவன் மாயம் தெரிந்தவன். தன் பெரிய உடலை சிறியதாக்கி அந்த சங்குக்குள் நுழைவான். அதுதான் அவன் வாழும் இடம். சரி, புறப்படு. நாம் அங்கு போகலாம். பொறுங்கள் பல்ராமண்ணா, புறப்படுவோம் இருவரும். எழுந்திரு அரக்கனே. பதுங்குவதோ? எழுந்து வா. முடிவு கட்ட முனைப்போடு வந்திருக்கிறேன்.
Krishna